இங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த என்டிஏ அணியில் கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற, பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி என்று பேசிக் கொண்டிருக்கிற கட்சிகளையும் எடப்பாடி அழைத்தார் என்றால், பாஜகவே இவர் மீது நம்பிக்கை இல்லைல்ல. ம். அப்ப பாஜக தொண்டர்கள் எப்படி இவரை நம்பி பயணிப்பாருங்க? அது ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம தொடக்கத்துல பேசின மாரி இந்த எதிர்ப்பு, ம். இந்த 5 ஆண்டு ஆட்சியின் மீதான ம். வெறுப்பு, எதிர்ப்பு என்பது மக்களுக்கு இருந்து, அந்த மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த பக்கம் தான் வாக்களிக்கணும். அது இவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களா இருக்கிறாங்களான்னு பார்த்து தான், நம்ம ஆட்கள் எப்பவுமே அப்படிதான் யோசிப்பாங்க. ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தா போடுவோம். எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆமா. ஒண்ணு. ஜெயிக்கிற குதிரையில தான பணம் கட்டுவாங்க. அது மாதிரியான மனநிலையில தான் இருப்பாங்க. ம். இப்ப இதை தாண்டி தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் தான் ஆயிடுச்சு. ம். இப்ப நமக்கு வெளிப்படையாகவே சொல்றாங்க. ஒரு தொகுதிக்கு 30,00,00,000 40,00,00,000 திமுக போய் தம் பண்ணிட்டாங்க. ம். ஒரு வாக்காளருக்கு ரூ. 2,000 குடுக்குறதுன்னு. பணம் ஒரு பிரதானம் இல்லை. வெற்றி தான் முக்கியம் என்று ஒவ்வொரு அமைச்சரும் களம் இறங்கிட்டாங்கங்கிறாங்க.